நீங்கள் ஒசூரில் வீட்டு மனையோ வீடோ தேடக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீட்டு மனையோ அல்லது வீடையோ கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுவும் குறைந்த விலையில் நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல் கவர்மெண்ட் அப்ரூவ்டோட வித் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு தகுந்தாற் போல் வீடோ வீட்டு மனையோ நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். எங்ககிட்ட வீட்டு மனை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 35 லட்ச ரூபா வரையிலும் அவைலபிலிட்டியாக இருக்குது. 2 BHK வீடு ரூபாய் 35 லட்சம் ரூபாய் முதல் 90 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கான வீட்டை நாங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓசூரில் வீடோ வீட்டு மனையோ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலே ஒசூர் அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிற ஒரு மாநகரமாக இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒசூரில் அதியமான் காலேஜுக்கு பக்கத்தில் கேட்டட் கம்யூனிட்டி வித் HNDD அப்ரூவ்டோட வீட்டு மனையும் வீடும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். வீட்டு மனையில் உங்களுக்கு தேவையான ரோடு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு, ஆர்ச்சி கேட்டு, EB கனெக்ஷன்ஸ் இது போன்ற எல்லா அடிப்படை வசதிகளும் அதில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ தேவை இருக்கிறவங்க கீழே வரக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயிலை பற்றிய விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பி வைக்கிறோம். பாகலூரில் மகாராஜா நகர் அப்படின்ற இடத்துல கேட்டட் கம்யூனிட்டியில் வீட்டு மனையும் சிம்ப்ளெக்ஸ் 2 BHK வீடும் டியூப்ளெக்ஸ் 3 BHK வீடும் ரெடியாக இருக்குது. தேவை இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றிய முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மேலும் ஒசூர் நியர்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தூரத்தில் KCC நகர் என்ற இடத்துல அதுக்கு பக்கத்தில் பாலாஜி நகர், அங்கே ஒரு கிறிஸ்டியன் சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 50% கம்ப்ளீட்டடில் இருக்குது. HNDD அப்ரூவ்டு, போர்வெல், EB கனெக்ஷனோட எல்லா வசதிகளும் நிறைந்த குடியிருப்பு பகுதியில் ரெசிடென்சியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது. தேவை இருக்கிறவங்க கால் பண்ணிங்கன்னா அதை பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம். எங்கெங்கே எங்ககிட்ட சைட் இருக்குது, எந்த இடத்துல வீட்டு மனைகள் இருக்குது, எந்த இடத்துல வீடு ரெடியாக இருக்குது, எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குதுன்ற விஷயத்தை எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம். வீட்டு மனைப்பிரிவுகள் இருக்கிற பகுதிக்கும் அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற பகுதிக்கும் நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வீட்டு மனையோ வீடோ வாங்குவதற்கு முன்னால் மிக முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1, நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே தீர்மானம் எடுக்கணும். வீட்டு மனையோ அல்லது வீடோ எந்த பகுதியில் வாங்க போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள், எவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறீங்கன்ற விஷயங்கள், யார்கிட்ட ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் முன்கூட்டியே முடிவெடுத்தீங்கன்னா உங்களோட நேரமும் உங்களுடைய பண சேமிப்பும் சரியான முறையில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வாங்கக்கூடிய இடம் எந்த லொக்கேஷன், எந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உங்கள் பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல் அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்குதா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீட்டு மனையோ இல்லை வீடோ வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல ரோடு வசதி இருக்குதா, தண்ணீர் வசதி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறதா, மேலும் EB கனெக்ஷன்ஸ் அங்கே இருக்குதா, கழிவுநீர் பகுதிகள் வெளியேற்றுவதற்கான எல்லா அமைப்புகளும் அங்கே சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்குதா, பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தால் நீங்கள் அந்த இடத்த வாங்கிறதுக்கான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். மூணாவதாக, அந்த இடம் கவர்மெண்ட் அப்ரூவலில் அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்குதா, அதற்கான மார்க்கெட் ப்ரைஸ் சரியான ப்ரைஸா, அது இன்றைக்கி நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த விலையில் இருக்குதா, அல்லது 10 வருஷம் கழித்து அந்த விலை கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸை இப்போவே நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது அது வளரக்கூடிய இடம் இல்லாமல் இருக்குதா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த இடத்தை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். மூணாவது, நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த நீங்கள் தேர்வு செய்யும்போது ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டிங் பீப்புளை இல்லை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கை எப்படியெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்துலையும், இல்லை
மார்க்கெட்டிங் கான்செப்ட்டு, மார்க்கெட்டிங் ஐடியா இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பீப்புள், ஏஜெண்ட்டு, புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எது மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ரெஃபரல் மார்க்கெட்டிங்கா, இல்லை வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கா, டெலி மார்க்கெட்டிங்கில் பண்ணுறாங்களா, சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்களா, டைரெக்டாக வந்து பார்த்து உங்ககிட்ட பேசுகிறாங்களா, இல்லை இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா, இப்படி பல வகையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கில் உங்களை எந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து அதில் ஈடுபடுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய ப்ரைஸும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடமும் சரியான முறையில் அமைகிறதுக்கான வாய்ப்பை உங்களால் உருவாக்கிக்க முடியும். ஓசூரில் நாங்கள் நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி போட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய பீப்புளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். கடந்த 20 வருஷமாக ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், அதாவது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையே இருந்தால், உங்களுக்கு வந்து வீட்டு மனையோ வீடோ தேவை இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான முறையில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பண வசதிக்கு ஏற்பாடு செய்கிற மாதிரி பேங்க்கு மூலயமாவோ அல்லது உங்களுடைய பணத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு நல்ல வீட்டு மனையை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்டு, என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ்லாம் கிடைக்குன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி தேடக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த ப்ரைஸை வச்சு இன்றைக்கி வந்து நாம் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லை சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறோமா, சரியான நேரத்தில் சரியான பர்சன்கிட்ட சரியான விலை கொடுத்து அதை வந்து சரியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஃப்ரீ கன்சல்டன்சி மூலிமா உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எங்கள் மூலியமாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டன்சிங்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி சரியான முறையில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கிடச்சிருக்குதா, டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்குதா, அந்த டாக்குமெண்டேஷனை பற்றிய எல்லா விவரங்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதர் டாக்குமெண்ட்டு, பேரண்ட் டாக்குமெண்ட்டு, அதை சார்ந்திருக்கக்கூடிய பட்டா, சிட்டா, அடங்கல், ஏ ரிஜிஸ்டர், யூடிஆர் டாக்குமெண்டேஷன்ஸ் எந்த லாயர்கிட்ட, எந்த அட்வொகேட்டுக்கிட்ட போனால் சரியான முறையில் உங்களுக்கு வந்து லீகல் சரியாக கிடைக்கும் அப்படின்ற கைடன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டன்ஸ் மூலிமா நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பணப்பற்றாக்குறை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குதோ அதை பொறுத்து நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். பட் எந்த பேங்க்கில் எனக்கு லோன் கிடைக்கும், எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும், அந்த லோனுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதை பற்றிய விவரங்கள், நீங்கள் பேங்க் லோன் எடுத்தீங்கன்னா அந்த லோனை எப்படி கூடிய சீக்கிரத்தில் கடன் அடைக்கணும் அல்லது அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற மற்ற விவரங்களும் அதற்கான ஆலோசனையும் அதுக்கான கன்சல்டன்சியும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோட விலை, அதாவது அதனுடைய விலை சரியான முறையில் மதிப்பிடப்பட்டு அது 3 வருடமோ இல்லை 5 வருடமோ கழித்து திரும்பவும் எங்ககிட்டே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து 50% to 100% திரும்பவும் வந்து அதில் அப்ரிஷியேஷன் பண்ணி உங்களுக்கு திரும்ப விற்று கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் வாங்கும்போதே சரியான மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறதுக்கான எல்லா மார்க்கெட் அனலைசைஸும் நீங்கள் பண்ணுறதுக்கான வழிவகைகளையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு தி பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டை நாங்கள் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்கன்றதை பொறுத்து, அந்த டைமில் நீங்கள் எப்படி நெகோசியேஷன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தும், நீங்கள் கேஷாக போகிறீங்களா இல்லை லோனாக போகிறீங்களா இல்லை எந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்ற அந்த விவரங்களை பொறுத்து உங்களுக்கான பெஸ்ட் டீல், பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். உங்களுக்கு எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேவை இருக்கிறவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க.
மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக வரும்போது நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.